அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, இன்று நவராத்திரியோட முதல் நாள். இந்த முதல் நாளை அம்பிகையுடைய வழிபாடு, அந்த அம்பிகையானவங்க இன்றைய எந்த ஒரு கோலத்தில் விசேஷம், நம்முடைய வீட்டில் என்ன சுவாமிக்கு நிவேதனம் வைக்கலாம், அப்படி சின்ன சின்ன ஒரு வழிபாடுகள், பூஜைகள், சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்லோகத்தை நம்முடைய வீட்டில் நீங்கள் கொலு வைத்தாலும் சரி, கொலு வைக்கலாமா, ஒரு தீபம் மட்டும் தான் ஏற்றிருக்கோனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி இன்று அம்பிகை வழிபட்டு பாருங்களேன். நிச்சயம் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். புரட்டாசி மாதத்துடைய நவராத்திரி ஆரம்பிச்சிருச்சு. நம்முடைய முப்பெரும் தேவியரை வழிபடுவதற்கான மிக முக்கியமான ராத்திரி தான் இந்த நவராத்திரி. முதல் 3 நாட்கள் துர்க்கை அம்மனுக்கும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மி தேவிக்கும், கடைசியாக இருக்கக்கூடிய அந்த 3 நாள் சரஸ்வதி தேவிக்கும் கொண்டாடக்கூடிய வழக்கம். அந்த வகையில் நவராத்திரியோட முதல் நாளான இன்று அம்மனை சாக்ஷாத் மகேஸ்வரி தாயாக போற்றி வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம். இன்றைக்கி நம்ம வழிபாடு செய்யக்கூடிய அந்த மகேஸ்வரி தாயானவங்க நமக்கு இருக்கக்கூடிய மனபயம் அனைத்தையும் நீக்கக்கூடியவள். ஒருத்தருக்கு மன தைரியம்னு ஒன்று கிடச்சிட்டாலே போதுங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழலையுமே மனசு உடையாமல் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எதிர்த்து போராடி வெற்றி பெறுவார்கள். அப்படிப்பட்ட மன தைரியத்தை தரக்கூடிய வழிபாடு தான் நவராத்திரியோட முதல் நாள் வழிபாடு. இன்று நாம் அன்னையை வழிபட்டால் நிச்சயமாக நமக்கு மனசில் இருக்க பயமாக இருக்கட்டும், இது எல்லாமே விலகி மன தைரியம் நிச்சயம் பிறக்குங்க. இன்றைக்கி கொலு வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் அகண்ட தீபம் வச்சாலும் சரி, இல்லாட்டி இந்த கலசம் வைத்து வழிபாடு பட்டாலும் சரி, உங்கள் வீட்டில் இல்லை எதுவுமே பண்ணலை, ஒரே ஒரு தீபம் தான் நாங்கள் ஏற்றிருக்கோம், அதுவும் எங்கள் வீட்டில் வச்சுருக்க தீபம் தான் அப்படின்னாலும் பரவாயில்ல, அந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு நம்ம அன்னைக்கு நம்ம எப்பவுமே சாயங்காலம் நம்முடைய பூஜையில் தீபம் ஏற்றுவோமா இல்லையா, அப்படி ஏற்றுவதற்கு முன்னாடி நீங்கள் பச்சை கலரில் இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸு நம்ம அணிஞ்சிட்டு நம்ம இது மாதிரி தீபம் ஏற்றி எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு பலன்கள் கிடைக்குமா. ஏன்னா இன்றைய நாள் நம்ம போட வேண்டிய அந்த ட்ரெஸ்ஸு, அந்த கலர் பச்சை. அதே மாதிரி நம்முடைய வீட்டுக்கு யாராச்சும் சுமங்கலிகள் வந்தால் அவங்களுக்கு பச்சை கலரில் அந்த ஜாக்கெட் பீஸோ ஒரு புடவையோ இல்லை வளையலோ அது மாதிரி நீங்கள் கொடுக்கறது கூடுதலான விசேஷங்கள் கொடுக்கும். நம்முடைய வீட்டில் நம்ம இன்றைக்கி அப்படி என்ன சுவாமிக்கு நிவேதனமாக வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொண்டை கடலை வைக்கலாம், நீங்கள் வெண்பொங்கல் கொடுக்கலாம், இல்லை கடலைப்பருப்பு வடை வைக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு என்ன முடியுமோ பண்ணலாம். அப்படி நாங்கள் இது மாதிரி விசேஷமாக எதுவுமே பண்ணலாமா அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்க உலர் திராட்சையோ பழங்களோ எதுவாக இருந்தாலும் சுவாமிக்கு இந்த நவராத்திரி டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சு பாருங்களேன். நல்ல நல்ல பலன்கள், குடும்பத்துக்கு நன்மை நிறைய நடக்குங்க. இந்த வழிபாட்டை பண்ணுறப்ப நம்ம என்ன முக்கியமான பூக்கள் என்னென்னு வச்சு வழிபட்டால் விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லிகைப்பூ, அரளிப்பூ, வில்வ இலை, இந்த 3 தான் இன்றைய நாளோட சிறப்பு. அதே மாதிரி இன்றைய நாளோட அம்பாளுக்கு உரிய ஒரு மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓம் ஐம் மகேஸ்வரி தாயே நம, ஓம் சர்வமங்கலம் தருபவளே நம, ஓம் தடை நீக்கி அருள் புரிபவளே நம, ஓம் அபய கரத்தாலே நம, ஓம் ஆபத் பாந்தவளே நம. இந்த ஒரு எளிய மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி சுவாமியை நம்ம அர்ச்சனை பண்ணி, நம்ம கிட்ட இருக்க அந்த வில்வ இலையாக இருக்கட்டும், மல்லிகை பூவாக இருக்கட்டும், அது மாதிரி ஏதாவது பூக்கள் பயன்படுத்தி நீங்கள் அர்ச்சனை மாதிரி பண்ணிவிட்டு பரிபூரணமாக நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நம்முடைய குடும்பத்துக்கு நல்ல ஒரு மன தைரியம், எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி, அந்த மனபயம், இது எல்லாமே போவுங்க. அப்படிப்பட்ட மிக முக்கியமான வழிபாடு. இது இல்லாமல் உங்களுக்கு தெரிந்த அம்பிகையோட ஸ்லோகங்கள், போற்றிகள், இது எது வேணாலும் நீங்கள் இன்றைக்கி சொல்லலாம். இந்த எளிய முறையில் நவராத்திரியோட முதல் நாள் நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய இந்த சின்ன ஒரு பூஜையானது குடும்பத்துக்கு பலவித சுபிக்ஷங்களையும் ஐஸ்வர்யங்களையும் நிச்சயமாக பெற்றுத்தரும். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.